பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை அரசாங்க தரப்பால் சந்தித்த பொழுது அரசாங்க தரப்பால் ஒற்று சிறுபான்மை தமிழ் பேசும் உறுப்பினரை கூட அந்த சந்திப்புகளுக்கு கொண்டு போயிருக்கவில்லை. என்பிபி அரசாங்கத்துக்கு மாத்திரம் தமிழ் மக்கள் வாக்களித்திருந்தால் பாரத பிரதமரை சந்திக்கிறதுக்கு எங்களுக்கும் சில நேரம் சந்தர்ப்பம் கிடைத்திருக்காது என்றால் எங்களுடைய பிரதிகள் இல்லாவிட்டிருந்தால் என்பிபி அரசாங்கத்துக்கு மாத்திரம் வாக்களித்திருந்தால் அனைத்து சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அழைத்து சென்று பிரதமரை சந்தித்திருப்பார்கள். பாரத பிரதமர் நினைத்திருப்பார் இந்த நாட்டிலே சிங்கள மக்கள் மட்டும்தான் வாழ்றார்கள் என்று சொல்லி. வடமாகாணத்திலே 5-6 ஆசனங்களை என்பிபி வழங்கியிருந்தார்கள். கிழக்கு மாகாணத்திலேயும் 2 ஆசனங்கள் வழங்கியிருந்தார்கள். மலையகத்திலேயும் கூட அதிகளவான ஆசனங்களை தமிழ் பேசும் உறுப்பினர்களை என்பிபி மக்கள் வழங்கியிருந்தார்கள். ஆனால் என்பிபி அரசாங்கத்தினால் பாரத பிரதமரை சந்திக்க போகும் பொழுது ஒரு தமிழ் பேசும் சகோதரனை கூட அழைத்து போகவில்லை என்றது இந்த மக்கள் உணர வேண்டும். எங்களுடைய கட்சி இலங்கை தமிழரசு கட்சிக்கு வாக்களித்தபடியினால பாரத பிரதமர் சந்தித்த பொழுது எங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்களுக்கு தான் அந்த இடத்திலே பேசுவதற்கு முதலாவது சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. எங்களுடைய கட்சிக்கு வாக்களிக்காமல் விட்டிருந்தால் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே வெறுமனே அனுராதபுர ஸ்ரீ ஜெயம்புகா போதியினுடைய அந்த நிகழ்வோடு சில நேரம் அந்த விஜயத்திலே அவங்களுடைய கருத்தாக அது இருந்திருக்கலாம். நாங்களும் போனபடியினால் எங்களுடைய மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை ஜனாதிபதி பாரத பிரதமருடன் முன்வைக்கக்கூடியதாக இருந்தது. இதுவே என்பிபி மாத்திரம் இருந்திருந்தால் அவங்கள் பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள். எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சிறுநேசன் சார் சொன்னது போல கிளீன் ஸ்ரீலங்காவிலேயும் தமிழர்கள் இல்லை, ஏனைய விடயங்களில் தமிழர்கள் இல்லை, பாரத பிரதமரை சந்திக்கிற அந்த குழுவிலேயும் தமிழர்கள் இல்லை. அவங்களுடைய நிலப்பாடை மாத்திரமே சொல்லிவிட்டு இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு ஒரு தேசிய இன பிரச்சனை இருக்கின்றதை கூட முற்றாக மூடி மறைச்சிருப்பார்கள்.